ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப் கோர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட் அண்ட் அப்ளிகேஷன் நிறைய மாணவர்கள் தமிழ்நாடு முழுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு என்னென்ன இஷ்யூ இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஷார்ட் அண்ட் அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன் போர்டிலேருந்து நாளைக்கு ரிசல்ட் பார்த்து சொல்கிற வரைக்கும், தென் ப்ரொவிஷன் எடுத்து அனுப்புகிற வரைக்கும் எல்லாமே எங்களுடைய பொறுப்பு தான். அதுக்கப்புறம் வரக்கூடிய டிஜிட்டல் சர்டிஃபிகேட் அண்ட் தென் ஹார்ட் காப்பி, அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இண்டிவிஜுவலாகவே அனுப்பிடுவோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் அப்ளிகேஷன் போடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே வராங்க. ஸ்டார்டிங் அப்ளிகேஷன் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ ஸோ அப்போ இருந்து நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஓடிபி வரலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓடிபி வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்லோடு இமேஜ் அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு 2 நாளாக வந்து அது சரியாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ எகைன் வந்து ஓடிபி வரலை. ஸோ இந்த மாதிரி மாறி வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. ஆல்ரெடி ரீவால்யூஷனில் நிறைய மாணவர்கள் வெயிட் பண்ணி கடைசி ஒரு 3 நாள் மட்டும்தான் ரீவால்யூஷன் வந்து அது ஓப்பன் ஆச்சு, போர்ட்டலில் எனேபிள் ஆச்சு. ஸோ அதிலே வந்து நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டாங்க. நான் டைம் எக்ஸ்டென்ஷன் எதுவும் கிடைக்கல. ஷார்ட் அண்ட் அப்ளிகேஷனில் எக்ஸாம் அப்ளிகேஷன் 2024 ஆகஸ்ட்டுக்கானது. இதில் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் எல்லா மாணவர்களுக்கும் எளிய முறையில் அப்ளிகேஷன் போடுற அளவுக்கு அமைஞ்சால் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷனை பற்றின பார்டன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருக்காது. இல்லைன்னா அப்ளிகேஷன் நினச்சி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாள் இருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து அப்ளிகேஷனில் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் அப்ளிகேஷன் போடுறத வந்து சரியான முறையில் இருக்கா அப்படிங்கிறத அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா உடனே ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இதை வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க. நிறைய மாணவர்கள் இன்றைக்கி அப்ளை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அப்ளிகேஷன் ஒரு பெரிய ப்ராப்ளமாக போயிடக்கூடாது. அது இல்லாத வகையில் அப்ளிகேஷன் எந்த வகையில் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். அண்ட் தென் டைம் எக்ஸ்டென்ஷன் தேவைப்படுற பட்சத்தில் அது யாராக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட் வந்து இன்ஸ்டியூட் கேண்டிடேட் ஆர் ப்ரைவேட் கேண்டிடேட் எதுவும் பார்க்காம அவங்களுக்கு தேவையான டைம் எக்ஸ்டென்ஷன் முறையாக வழங்கணும். ஸோ அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அப்ளிகேஷன் பற்றின பயம் எதுவுமே இருக்காது. சரிங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம், எல்லாமே கரெக்டாக அமையும். இன்னும் ஒரு 1 or 2 days வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ வரைக்குமே வந்து இன்றைக்கும் ஓடிபி வந்து வரலை. சரிங்களா? ஓடிபி இன்றைக்கும் ஜென்ரேட் ஆகலை அதிகமாக. மேபி ஏதாவது இஷ்யூ இருக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? எப்படி வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் போக ரெக்டிஃபை ஆயிரும். எல்லாருமே கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருங்க. என்னென்ன அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன தேவையோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க. உடனே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி.